பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே 14 நான் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆவி ஆத்மா சரீரம். நேத்திக்கு வந்து நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் வந்து ஆத்மானா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம மரணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். மரணம் ஒரு நித்திரைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அந்த ஆத்மா சொல்றது வந்து வேற எதுவும் இல்லை, நம்ம உயிருள்ள ஒரு மனுஷ இல்லை உயிருள்ள ஒரு ஜீவ ராசி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிருகமா இருக்கலாம், ஒரு நாயா இருக்கலாம், ஒரு குரங்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பறவையா இருக்கலாம், இல்லைன்னா மீனா இருக்கலாம். ஓகேவா? அதுதான் ஆத்மா சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்னதுன்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள். ஓகே, ஆக்டிவா இருக்கிறவங்க, ஆக்டிவா இருக்கிறது. அது ஆவி, அந்த மூச்சு காத்து நின்றுச்சுன்னா சரீரம் வந்து எங்க போயிடுது? மண்ணுக்கு போயிடுது. பாடி வந்து மண்ணுக்கு போயிடுது. அதே நேரத்துல அந்த மூச்சு காத்து வந்து கலந்துடுது, காத்தோட காத்தா கலந்துடுது சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆவி ஆத்மா சொல்லி பார்க்குறோம், சரீரம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எப்படி உருவாச்சு சொல்றதுக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம படிச்சோம். ஓகே, எப்படி தேவன் வந்து என்ன பண்றாரு? மண்ணில இருந்து மனுஷனை எடுத்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே என்ன பண்றாரு? ஒன்னாவது அவன் ஜீவ ஆத்மா ஆகிறான். அதே போலதான் மிருகமும் என்ன ஆகுது? மண்ணில இருந்து எடுக்கப்பட்டு அதுக்கு சுவாசம் வந்த உடனே என்ன ஆகுது? ஜீவ ஆத்மா ஆகுது. அதான் லிவிங் கிரீச்சர்ஸ் சொல்லிட்டு அங்க போதும் ஜீவ ஆத்மா சொல்லி போட்டிருக்கு. அது நான் தெளிவா நம்ம நேற்றுக்கு ஃபுல்லா பார்த்தோம். ஒரே ஒரு வருஷம் மட்டும் நான் திருப்பி காமிக்கிறேன், அதனால் பாருங்க. ஜெனிசஸ் 2:7. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன், ஆனால் இதில் ப்ரொஜெக்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கி நான் அதை லைட்டாக நான் காமிச்சிட்டு நான் கடை அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? மனுஷனை வந்து மண்ணிலாண்ட எடுக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். 7ஆவது வசனம், அவனுக்கு வந்து ஜீவ சுவாசத்தை வந்து ஊதுறாரு. ஓகே, பிரெத் ஆஃப் லைஃப் ஊதுறாரு. அவன் வந்து ஜீவ ஆத்மா வரான், லிவிங் பீயிங் ஆகிறான் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பீயிங் சொல்கிறது தான் நெஃபெஷ், சொல்கிறது தான் ஆத்மா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் நான் போகிறேன், இது நீங்களே பார்க்கலாம். இங்கே என்ன போட்டிருக்கு? லெட் த வாட்டர் பிரிங் ஃபோர்த் ஸ்வாம்ஸ் ஆஃப் லிவிங் கிரீச்சர்ஸ். அப்படின்னா என்னது? தண்ணீர் வந்து அது மீன்களை பரப்பிக்க கடவுது, அப்புறம் பறவைகளை பரப்பிக்க கடவுள் சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னதுன்னா இங்கே கிரீச்சர்ஸ் சொல்லி போட்டிருக்கா, லிவிங் கிரீச்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெஃபிஷ், NEPHES. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மனுஷனுக்கு பார்த்தது. இப்போ எப்படி மனுஷனை உண்டாக்குனாரோ தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஓகே, அதே போல தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பறவைகளாக இருக்கட்டும், மீன்களாக இருக்கட்டும், இல்லை ஜீவராசிகள் கூட நீங்கள் பார்க்கலாம். அது கூட காமிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Let the land produce living creatures according to the kind. பார்த்தீங்கன்னா இங்கேயும் creatures வருதா? இதை நான் போகிறேன். creatures, நெஃபிஷ் சொல்கிறது ஆத்மா. ஒரே வார்த்தை தான். பார்த்தீங்கன்னா 2:7, 1:30, 1:24, 1:21, 1:20 சொல்லி எல்லா வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா அதான் வருது. ஓகே, அப்போது சோல், ஆத்மா சொல்கிறது என்னதுன்னா ஒரு உயிருள்ள ஒரு ஜீவராசி சொல்லி பார்க்குறோம். அப்போது நாட் ஜஸ்ட் வந்து மனுஷனுக்கு மட்டும் ஆத்மா இருக்குன்னு கிடையாது, மிருக ஜீவன்களுக்கு ஆத்மா இருக்கு. சரி, அப்படியே நம்ம என்ன பார்த்தோம்னா ஆத்மா எப்படி சாகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது கூட நம்ம வசனம் என்ன பார்த்தோம்னா பிரசங்கி 12:7. அது கூட இங்கே பார்க்கும்போது ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடுது, சரீரமானது எங்கே போயிடுது? மண்ணுக்கு திரும்புது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பிஃபோர் த டஸ்ட் ரிட்டர்ன் டு த கிரவுண்டு அண்ட் ஃப்ரம் இட் கேம் த ஸ்பிரிட் ரிட்டர்ன் டு காட் ஹூ கேவ் இட் சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்மா சொல்கிறதே வந்து இங்கே கொடுக்கப்படல. அவள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்து போயிட்டானா அப்போ உயிர் கிடையாது, அப்போ அவன் ஜீவனோடு இல்லை, அப்போ அவனால் யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. ஓகே, மரித்தவன் ஒன்றும் மரியான். ஓகே, அவன் நினைவுகள் முதற்கொண்டு என்ன பண்ணுறது? அழிக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனம்லாம் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ அவள் பார்க்கும்போது அங்கே ஆத்மா சொல்கிறதே இருக்காது சொல்லி பார்க்குறோம். செத்து போயிட்டு பேருக்கு அவன் ஒரு ஆளே வந்து அந்த நினைவு எல்லாமே வந்து எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மால தான் இருக்கு. ஆத்மானா என்னது? ஒரு ஆக்டிவான ஒரு பாடி சொல்லி பார்க்குறோம், ஆக்டிவான ஒரு சரீரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஸ்டோர் ஆகுது, பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த மூச்சு காத்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரெயினில் போயிட்டு எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிட்டு மெமரிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துது. அப்போது மூச்சு காத்தே இல்லைன்னா என்ன ஆகும்? அது செத்து போயிடுச்சு.
எப்படி வந்து ஃபோன் இருக்கோ, ஃபோனில் வந்து அந்த பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதில் இருக்க டேட்டா எதுவுமே எடுக்க முடியாதோ, திருப்பி நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் எடுக்க முடியுமோ, அதே போல தான் சொல்லி பார்க்குறோம். ஒரு ஆக்டிவ் லிவிங் பீயிங் தான் வந்து ஒரு ஆத்மா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? மற்றபடி அதனால தான் சேவ் அவர் சோல். ஓகே, என்னை காப்பாத்துங்க, சேவ் அவர் சோல் சொல்லிட்டு அந்த கப்பலில் விழுந்த பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்குள்ள காமிக்கிறேன். சேவ் அவர் சோல், எஸ்ஓஎஸ் சைன். எஸ்ஓஎஸ் சைன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் சேவ் அவர் சோல் சொல்கிற சைன் சொல்லி பார்க்குறோம். ஒரு பீச்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு தீவுலையோ மாறிட்டாங்கன்னா அப்போ என்ன செய்வாங்கன்னா, என்னை காப்பாத்துங்க சொல்லிட்டு எஸ்ஓஎஸ் சைனை தான் காமிப்பாங்க சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் நம்ம சபையில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனை ஆத்மா வந்தாங்க சொல்லும்போது ஆத்மாவை கூட்டு வரலாம் நம்ம. ஓகேவா? ஒரு ஆட்களை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆத்மா சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா சொல்கிறது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவராசி சொல்லும்போது அது மனுஷங்களையும் குறிக்கும், அதே நேரத்தில் மிருகங்களையும் குறிக்கும் சொல்லி மிருகம், பறவைகள், மீன்கள் சொல்லி பார்க்குறோம். இதான் பைபிள் ஆத்மா பற்றி பேசுது. இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா போன கிளாஸில் போய் நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டாபிக். ஒன்று வந்து ஆத்மா பார்த்துட்டோம், சரீரம் பார்க்கணும், அடுத்தபடியாக என்ன பார்க்கணும், ஆவி பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாடில் வந்து ஆத்மாவை பற்றி என்ன எழுதியிருக்காங்க. நம்ம பழைய ஏற்பாடில் தான் நம்ம என்ன பார்த்தோம்னா அதுக்கான கிரேக் எபிரேய வார்த்தை வந்து நெஃபிஷ் சொல்லி பார்த்தோம். நெஃபிஷ் சொல்லி பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாடில் வந்து ஆத்மாக்கு என்ன சொல்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சூக்கி. வேணா படிக்கலாம். மத்தேயு 22:37. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். இங்க பாருங்க, முழு ஆத்மா வருதா, சோல். அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூக்கி. ஓகே, அப்படின்னா என்னது, முழு ஆத்மாவோட நீ ஃபுல்லா முழுவதுமா உன்னையே ஹோல் ஹார்ட்டட்லி, ஹோல் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து நீ என்ன பண்ணு, தேவனை நீ வந்து பின்பற்று சொல்கிறதான் நம்ம பார்க்குறோம். சூக்கி யூஸ் பண்ணுற வார்த்தை. ஸோ பழைய ஏற்பாடில் வந்து நெஃபிஷ், புதிய ஏற்பாடில் சூக்கி சொல்கிற கிரேக்க வார்த்தை சொல்லி பார்க்குறோம். பழைய ஏற்பாடில் எபிரேய வார்த்தை நெஃபிஷ், புதிய ஏற்பாடில் கிரேக்க வார்த்தை சூக்கி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம சரீரத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ சரீரத்தை பற்றி பேசும்போது பைபிள் வந்து அவ்வளோ தெளிவாக வந்து கொடுத்துருக்கு. என்னதுன்னா சரீரம் வந்து எவ்வளோ விசித்திர வினோதமாய் வந்து உண்டாக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு. அது எங்கே எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோபில் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரீரம்னா என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வாட் இஸ் பாடி சொல்லி பார்த்தோன்னா அவர் ஃபிசிக்கல், நம்மளுடைய மாம்சம் தான் சொல்லி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ரேம்ஸ் ஆஃப் மென் சொல்லி பார்க்குறோம். இல்லைன்னா பாடி பாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா என்ன பார்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பாடி சொல்கிறது ஒரு ஹோல் சிஸ்டம் ஆஃப் ஆர்கன்ஸு எல்லாம் சேர்ந்து தான் வந்து பாடியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மூளை, அப்புறம் அந்த பாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலட்டன் இருக்குது. அப்புறம் ஸ்கெலட்டன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னு, மசில்ஸு. ஓகே, இல்லை இங்கே இது இப்படி கூட போடலாம், பாடி மசில்ஸ் சொல்லி போடலாம். ஸோ பார்த்தோன்னா பாடி சொல்கிறது வந்து இதுதான். ஒரு ஸ்கெலட்டன் இருக்குது, ஸ்கெலட்டன் மேலே வந்து மசில் இருக்குது, மசில் மேலே என்ன இருக்குது, ஸ்கின் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பாடி என்ன பண்ணுறாங்கன்னா கவர் பண்ணி காட் வந்து உருவாக்கியிருக்காரு சொல்லி பார்க்குறோம். இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால்சியம், மினரல்ஸு, இந்த பூமியில் கிடைக்கப்பட்ட எல்லா காரியத்தினாலும் உண்டாக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பாடி என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் ஸ்டார் டஸ்ட் சொல்கிறாங்க. வி ஆர் ஸ்டார் டஸ்ட்டு. ஓகே, சொல்லி சயின்டிஸ்ட் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இட்ஸ் டோட்டலி 100% ட்ரூ. ஓகே, ஆர் வி மேட் ஃப்ரம் ஸ்டார் டஸ்ட். ஆமாம், ஏன்னா நம்மளாம் நட்சத்திர துகள்கள். ஓகே, பூமியில் வந்து என்னாச்சு, பதிஞ்சதில் வந்து ஒரு சூரியன் உருவாகும்போது அந்த நட்சத்திரத்தோட அந்த டஸ்ட்லாம் என்ன ஆகுது, பூமி மேலே பதிஞ்சு பதிஞ்சு பதிஞ்சு
கம்ப்ரஸ் ஆகி அப்படியே அதில் எல்லா கால்சியம் மினரல்ஸு எல்லா அயனு பொட்டாசியம் எல்லாமே இருக்குது சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி காரியங்களை வச்சு தான் நம்ம சரீரம் வந்து உண்டாக்கிட்டு சொல்லி பார்க்குறோம். தேவனை இதுலேருந்து நம்மளை உண்டாக்குனாரு, மண்ணிலேருந்து நம்மளை உண்டாக்குனார். ஸோ அதனால தான் நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த காரியங்களாக இருக்குது. இதை பற்றி தான் வந்து யோபில் சொல்கிறாங்க பாருங்கள். யோபு 10ஆம் அதிகாரம் 9:11. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தரும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ. தோளையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தேன். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினேன். உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து என்னை பால் போல், என்னை வந்து உள்ள இருக்கிற எலும்புலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்குல்ல, பால் போல் வச்சு தயிர் போல் என்னை வந்து உண்டு பண்ணி சொல்லி பார்க்குறோம். அது மேலே என்ன பண்ணீங்க, ஸ்கின்னையும் ஃப்ளஷையும் போட்டு கவர் பண்ணி என்னை எல்லா நர்வ்ஸு எல்லாத்தையும் போட்டு தேவனே என்னை ரொம்ப அழகாக வந்து உண்டு பண்ணி எனக்கு ஜீவனை கொடுத்து உண்டு பண்ணின்னு சொல்லிட்டு இங்கேயே அழகாக யோபு புத்தகத்தில் பார்க்குறோம். இது சுமார் 1500 கிமு கிறிஸ்துக்கு முன் வந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குது. ஸோ பாடி சொல்லும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாடி சொல்கிறது நம்ம சரீரத்தை சொல்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இது அந்தளவு நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து வாட் இஸ் பாடி சொல்லி தெரிய தேவையில்லை. இப்போ இருக்கிற சயின்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் போட்டிங்கனாலும் தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்தபடியாக நம்ம அடுத்த டாபிக் போகிறது என்னதுன்னா, நம்ம வந்து ஆவிக்கு போகலாம். ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஓகே, ஆத்மா பார்த்தோம், சரீரம் பார்த்துட்டோம், இப்போ வந்து ஆவி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆவி பார்க்கணுன்னா நம்ம எங்கே போகலாம்னா ஆதியாகமம் ஃபஸ்ட்டு போகலாம். ஜெனிசஸ் 2:7. திருப்பி ஒரு வாட்டி படிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்தை பிரெத் சொல்லி பார்க்குறோம். அதை வந்து ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, பிரெத் அதை ஊதுறாங்க சொல்லி பார்க்குறோம். இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் சொல்றது, அது 2 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா பிரெத் ஆஃப் லைஃப். ஓகே, ஆஃப் லைஃப் ஊதுரா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஒரு நிமிஷம். இதே மாதிரி நம்ம இன்னொன்று ஒருத்தர் கூட பார்க்கலாம். இங்கேயே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஓகே, நம்ம இப்ப படிச்சதுக்கோ ஓகே, அந்த வசனம் எடுத்துட்டேன்னா ஆதியாகமம் 2:7. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே பிரெத் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, பிரெத் யூஸ் பண்ணுறதுனால அங்கே நம்ம பார்க்குற வார்த்தை என்னதுன்னா நவ் ஃபாக் ஃபேக் சொல்லி பார்க்குறோம். ஓகே, டு பிரீத், ப்ளோ ஊதுறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தா சொல்லி பார்க்குறோம். த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ஹவரிங் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த டீப். நம்ம டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்பிரிட் சொல்லி தான் நம்ம டாபிக். அப்போ நம்ம ஸ்பிரிட்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு பேர், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரூவா, RUACH, ரூவா. ரூவானா பிரெத்து கூட யூஸ் பண்ணுறாங்க, விண்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பிரிட்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரூவாவோட ஒரு வார்த்தை தான் ஆக்சுவலாக வந்து RUACH இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, NAPHACH சொல்லி பார்க்குறோம். பிரீத், டு பிரீத், இல்லை ப்ளோ சொல்லி பார்க்குறோம். அப்போது இங்கே யூஸ் பண்ண வார்த்தை பார்த்தீங்கன்னா ரூவாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லி பார்க்குறோம். ரூட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூவாலேருந்து வந்தது தான் சொல்லி பார்க்குறோம், பிரீத். ஓகேவா, ஸோ இங்கே பார்க்கும்போது ஆவி சொல்லும்போது ரூவா சொல்லியிருக்கு. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனு பிரெத்து, விண்டு, ஸ்பிரிட் சொல்லி 3 வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ரூவா சொல்கிற வார்த்தை இது எபிரேய வார்த்தையாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். சரி, இதே மாதிரி நம்ம இன்னொன்று வார்த்தை கூட பார்க்கலாம்.
படிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ம் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ம் இது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இங்கே ஆவி சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்போ அங்கே யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்னது? ரூவா, பிரெத், ஆவி. வெறும் ஆவி மட்டும் இருந்ததுன்னா. டு பிரீத்னா அது நஃபேஷ் நஃபாஷுவா சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ கர்த்தருடைய ஆவி வந்து சவுலை விட்டு நீங்கினார் சொல்லி பார்க்கும்போது இங்கே கர்த்தருடைய ஆவி ஸ்பிரிட் இருக்கும்போது அது பிரெத்துன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இல்லை பிரெத்து, விண்டு, ஸ்பிரிட், ரூவான்னு சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஆவி வர இடத்துல. அதே மாதிரி இங்கே பாருங்க, பொல்லாத ஆவி சொல்லி பார்க்குறோம். அதானே போட்டிருக்கு. திருப்பி படிங்க அதை. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ம் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை பொல்லாத ஆவி. அப்ப பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆவியிலே வந்து கர்த்தருடைய ஆவி ஒன்று இருக்கு, பொல்லாத ஆவி இருக்கு. அப்ப அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆவி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே ரூவா தான். ஓகேவா? அப்போ நம்ம பழைய ஏற்பாடுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூவா சொல்ற வார்த்தை தான் பொதுவா மூச்சு காத்துக்கும் யூஸ் பண்றாங்க, விண்டு காத்துக்கும் யூஸ் பண்றாங்க. அதே நேரத்துல ஸ்பிரிட், ஓகே, தேவனோட ஆவி, எல்லாம் பொல்லாத ஆவி, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து இறக்குமேது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் போது நம்ம என்ன பார்த்தோம்? அந்த மூச்சு காத்து கொடுக்குறாரு. அந்த மூச்சு காத்து என்னது? டு பிரீத், ரூவா சொல்லி பார்க்குறோம். அதுவும் ஓகேவா? அதே வந்து இறக்கும் போது என்ன ஆகுது? அந்த மூச்சு காத்து தேவனிடத்துக்கு போகுது சொல்லி பார்க்குறோம். வேணா படிக்கலாம். பிரசங்கி சரி, எக்லிஷியாசிஸ், பிரசங்கி தான் நினைக்கிறேன். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். ஆவி சொல்லும்போது இங்க நம்ம ஆரம்பத்துல என்ன படிச்சோம்? ஆதியாகமத்துல தேவனுடைய ஆவி வந்து மனுஷக்குள்ள இறங்கிச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா மண்ணில இருந்து தேவன் எடுக்கிறாரு, அவருடைய ஆவி ஊத்துறாரு சொல்லி பார்க்குறோம். அந்த ஆவி தான் என்னது? ரூவா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போல இங்கே பிரசங்கில பார்த்தீங்கன்னா 12:7 அந்த சாவமதி இறக்கும் போது என்ன ஆகுது? அவன் சரீரம் வந்து மண்ணுக்கு போயிடுது, அவனுடைய தேவன் கொடுத்த மூச்சு காத்து வந்து தேவனிடத்துக்கு போயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஸ்பிரிட்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ரூவா. பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு காத்துக்கு ரூவான்னு சொல்லியிருக்காங்க. பிறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரூவா சொல்லியிருக்கு, இறக்கும் போது ரூவா சொல்லியிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ பிரெத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி மிருகத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதே பிரெத்தை. எல்லா மிருகமாக இருக்கட்டும், உயிருள்ள நடமாடுகிற எல்லா ஜீவராசிக்கும் வந்து இந்த ரூவா தான் யூஸ் பண்ண கொடுக்கப்பட்டிருக்கும். ரூவானா இந்த மூச்சு காத்து, இந்த ஆவி தான் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதை வந்து நீங்க ஆரம்பத்திலேருந்தே படிச்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது ஆரம்பத்திலேருந்தே படிங்க. ஏன்னா இல்லைங்க, நான் வசனம் சொல்றேன். 3:18 படிங்களேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படி தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். என்ன பண்றாருன்னா சாலமன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு மனுஷனுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. பட் யோசிக்கும் போது இப்ப 19 படிங்க. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். மனுபுத்திரருக்கு என்ன சம்பவிக்குது? மரணம் சம்பவிக்குது. அதே போலதான் மிருகங்களுக்கும் சம்பவிக்குது. அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவமும் உண்டு. 2 பேருமே என்ன பண்றாங்க? ஒரே மாதிரி இறக்குறாங்க சொல்லி போறோம். இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஓகே, மரணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. ஜீவனுக்கெல்லாம்னா என்னது? எல்லா மிருக ஜீவன்களுக்கும் என்ன இருக்கு? சுவாசம் ஒன்றே. அப்ப இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பிரெத். ஓகே, சுவாசம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம போய் இங்க எபிரேய மொழியில என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரெத்னு யூஸ் பண்ணிருக்கு. தே ஆல் ஹேவ் த சேம் பிரெத். பாத்தீங்கன்னா ரூவா சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல எபிரேய வார்த்தை ரூவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு.
அது தேவனுடைய ஆவிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? ஆதியாகமம் 1 2 வசனம். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவி சொல்லும்போது அங்க ரூவா தான் வருது சொல்லி பார்க்குறோம். அது அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, தேவனோட ஆவிக்கு யூஸ் பண்றாங்க, பொல்லாத ஆவிக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் மூச்சு காத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுதான் நம்ம இந்த வசனங்கள் மூலமா நம்ம பார்த்தது. ஓகே, இப்போ இந்த 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 வார்த்தைகளுக்கு வந்து இந்த எபிரேய வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? நீங்க அந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதிய ஏற்பாடுல ஆவி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல மத்தேயு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ம் இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஓகே, தேவ ஆவி ஸ்பிரிட் சொல்லி பார்க்குறோம். ஆவி அவர் மேல் இறங்கினார் சொல்லி பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து மேல. பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே ஸ்பிரிட் வர வார்த்தையை நம்ம கிளிக் பண்ணோம்னா நியூமா. புதிய ஏற்பாடுல அந்த வார்த்தைக்கான பேர் என்னது? நியூமா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம்ல, பிரெத்து, விண்டு, ஸ்பிரிட் உருவாக்கி யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ, அதே மாதிரி புதிய ஏற்பாடுல எதுக்கு யூஸ் பண்ணிருக்கு? நியூமா சொல்ற வார்த்தைக்கு வந்து விண்டு, பிரெத், ஸ்பிரிட். ஓகே, இந்த எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ தேவாவிக்கும் வந்து நியூமான்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம சில வார்த்தைகள்லாம் படிக்கலாம். ரோமர் படிங்க. ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை எழுப்பினது யாரு? தேவன். அப்போ இங்க ஆவின்னு வருது. கிறிஸ்துவை எழுப்பினவர் அவருடைய ஆவி உங்களையும் வந்து என்ன பண்ணுவாரு? எழுப்புவார் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அங்க ஆவி வர்றது பாத்தீங்கன்னா நியூமா. இது யார் குறிக்கிது சொல்லி பாத்தீங்கன்னா தேவனை குறிக்கி சொல்லி பார்க்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு வந்து ஆவி இருந்துதான். ஓகே, இப்ப கிறிஸ்துவை எழுப்பினது யாரு? தேவன். தேவ ஆவியின் மூலமா என்ன பண்ணார்? எழுப்பினார் சொல்லி பார்க்குறோம். ஈவன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் வல்லமையினால் என்ன பண்றாங்க? பிறக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூமா சொல்ற இந்த கிரேக்க வார்த்தை வருது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போல இயேசு கிறிஸ்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி இருக்கு. அந்த அந்த வசனம் படிக்கலாம். படிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலும், ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி பார்க்குறோம். ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாலும் அங்க என்ன வருது? நியூமான்னு சொல்ற வார்த்தை தான் வருது புதிய ஏற்பாட்டில். ஓகே, இது கிரேக்க வார்த்தை நியூமா, விண்டு, பிரெத், ஸ்பிரிட். ஓகேவா? அதே போல இன்னொரு வார்த்தை படிக்கலாம். மனுஷனுடைய ஆவிக்கு என்ன சொல்றாங்க? இது இயேசு கிறிஸ்துவோட ஆவிக்கு சொல்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்தது தேவனுடைய ஆவிக்கு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்துவோட ஆவி பத்தி பார்த்தோம். இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போ மனுஷனோட ஆவி பத்தி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று இல்ல, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். மனுஷனுடைய ஆவியே அன்றி எவன் மனுஷனுக்குரியதை அறிவான் சொல்லி பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவி, ஸ்பிரிட் வித்தின் ஹிம். மனுஷனுக்கு ஆவி இருக்கு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆவிக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? மனுஷனுக்கு ஆவி, இந்த ஸ்பிரிட்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நியூமா. ஓகே, அப்போ எங்கெல்லாம் வந்து ஸ்பிரிட் வருதோ அது வந்து நியூமா சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மனுஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, தேவனுக்கு யூஸ் பண்ணிருக்கு, பரிசுத்தாவி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனுடைய ஆவி வந்து பரிசுத்தாவி வந்து அவர் மேலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் வந்து இறங்கும் போது நியூமா தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கும் வந்து இயேசு கிறிஸ்து ஆவி சொல்லி பிலிப்பியர்ல சொல்லும் போதும்
அங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூமா தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பிரெத்துன்னு சொல்லியிருக்காங்க, மூச்சு காத்து சொல்லியிருக்காங்க டைரக்டா. நம்ம எப்படி வந்து இங்க பிரசங்கியில படிச்சோம் பார்த்தீங்களா, பிரசங்கியில அங்க 2ஆம் அதிகாரம் சாரி 3ஆம் அதிகாரத்துல பிரசங்கியில நம்ம பார்த்தோம்ல, ஒரு நிமிஷம். பிரசங்கி பிரசங்கி 3:19 பார்த்தோம்ல, என்னதுன்னா எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரே சுவாசம் ஒன்றே சொல்ற இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், பிரெத்துன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு என்னது ரூவா சொல்லி அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிரெத்துன்னு டேரக்டா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூச்சு காத்துக்கு வந்து புதிய ஏற்பாடுலயே என்னதுன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் சொல்லி பார்க்கலாம். படிங்க. 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் சுவாசம் பாத்தீங்கன்னா வாயின் சுவாசம் சொல்லி வருது, பிரெத் ஆஃப் ஹிஸ் மவுத். பிரெத்னு வருது பாத்தீங்களா, அந்த வார்த்தை போனோம்னா நியூமா சுவாசம். அப்படின்னா இங்க பிரெத்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நியூமா சொல்ற வார்த்தையை விண்டுன்னு யூஸ் பண்றாங்க, பிரெத்னு யூஸ் பண்றாங்க, ஸ்பிரிட்னு யூஸ் பண்றாங்க. அந்த வசனங்கள் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, அதே போலதான் நம்ம இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க போய் பார்க்கணும்னா ஃபுல்லா நீங்க செக் பண்ணலாம். நம்ம கிரேக்க மொழியிலையும் எபிரேய மொழியிலையும் நம்ம போய் பார்த்ததை நீங்க போய் செக் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூமா இருக்கட்டும், ரூவாவா இருக்கட்டும், அது ஆவியை பத்தி பேசுது. அது அங்க இருக்கிற சுற்றுச்சூழ்நிலை வச்சுதான் நம்ம வந்து அது தேவனோட ஆவியா இல்ல கிறிஸ்துவோட ஆவியா இல்ல மனுஷனோட ஆவியா சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அது பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது இல்லைன்னா வந்து அது மூச்சு காத்தா சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நம்ம தேவனோட ஆவின்னு சொல்ல முடியாது. ஆவி வர இடத்துல எல்லாத்துலயும், அதே மாதிரி ஆவி வர இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து அது மூச்சு காத்துன்னு சொல்ல முடியாது. ஆவி வர இடத்துல வந்து அது எல்லாமே மனுஷனோட ஆவின்னு சொல்ல முடியாது. ஆவி வர இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவோட ஆவி சொல்ல முடியாது. அந்த சுற்றுச்சூழ்நிலை எந்த அந்த வார்த்தையை வந்து எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணிருக்காங்களோ அது மாதிரிதான். எக்ஸாம்பிள், இங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சாரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீருக்காக யூஸ் பண்றாங்க, அதே நேரத்துல குடிக்கிற தண்ணிக்காக யூஸ் பண்றாங்க. ஓகேவா, அந்த கான்டெக்ட் பொறுத்து நம்ம வந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஆவி சொல்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இப்போ ஆவி பத்தி உங்களுக்கு தெளிவா நம்ம பார்த்துருப்போம் இது ஃபுல்லாவே. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கேள்விகள் தான். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லிட்டு அதை வந்து நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வர கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் என்னதுன்னா, அப்போ பிசாஸ்னா என்னது? ஏன்னா ஆவின்னு சொல்லி பார்த்துட்டோம். அது வந்து மனுஷனோட ஆவி, தேவனோட ஆவி, அப்புறம் மூச்சு காத்து, அந்த இதெல்லாம் பார்த்தோம் சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே போல அந்த ஃபர்ஸ்ட் மனுஷனோட ஆவினா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அவனுடைய உணர்வு, ஓகே, அவனுடைய நினைவு பத்தி அந்த ஆவி சொல்ற பாயிண்ட்ல சொல்றாங்க. அதே மூச்சு காத்து சொல்றாங்கன்னா அது பிரெத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அவனுடைய சுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, அவன் உள்ளிந்திரியங்களை பத்தி பேசுறதுதான் ஆவி. நான் ஆவியிலேருந்து நான் பேசுறேன்ப்பா, ஆவியோடும் இந்த சமாரிய ஸ்திரீ சொல்றது பாருங்களேன். எதுனா யோவான் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே, 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரிய ஸ்திரீ அவங்க சொல்லும் போது காட் எப்படி வர்ஷிப் பண்ண சொல்றாங்க, ஆவியோடும் உண்மையோடும். ஓகே, காட் ஸ்பிரிட் ஆவியா இருக்கிறாரு, அவர் வர்ஷிப் பண்றவங்க ஆவியோடும் உண்மையோடுமா. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல. ஓகே, அது படிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஓகே, நம்ம வந்து அப்படியே ஆவியில மாறுறத பத்தி பேசல, இங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி போகிறோம். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆவி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மையான இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணுமா, தேவனை தொழுது கொள்றவங்களா இருக்கணும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அவர் என்னது ஆவியில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய மனுஷர்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீப்பா போகும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவினாலே மாம்ச கிரியைகள் அழித்தீர்கள் பிழைப்பீர்கள் சொல்லி போட்டிருக்கு, அந்த வசனமா இருக்கட்டும். இல்லைன்னா வந்து ஆவிக்குரிய சரீரம் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஸ்பிரிச்சுவல் பாடி பாத்தீங்கன்னா வந்து 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்துல இருக்கு. 1 கொரிந்தியர் 15 அதெல்லாம் நம்ம டச் பண்ணல. நம்ம வெறும் ஆவி, அதோட பழைய ஏற்பாடு விஷயம், புதிய ஏற்பாடு விஷயம் நம்ம பார்த்தோம்.
அங்கே ரூவா, இங்கே வந்து நியூமா சொல்கிற வார்த்தை தான் நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 45 5வது வசனத்தில் அந்த ஆவிக்குரிய சரீரம் இருக்கு, மாம்சத்துக்குரிய சரீரம் இருக்கு சொல்லி சொல்றாரு. ஹெவன்லி பாடிஸ் அண்ட் ஆல்சோ த எர்த்லி பாடிஸ். ஓகே, 40வது வசனம் படிங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. ஓகே, அதே போல 44 படிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இது நம்ம இதுல சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஓகே, அது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஓகே, இது நம்ம வந்து கிரேக்க மொழியில பார்க்கலாம். நேச்சுரல் பாடி ஒன்று இருக்கா. ஓகே, பாடி சொல்றதுக்கு வந்து சோமா சொல்றது தான் வந்து என்னது, பாடி, ஃப்ளஷ். ஓகே, பற்றி கிரேக்க வார்த்தையே. அப்போ நேச்சுரல் பாடி, நேச்சுரல் சொல்றதுக்கு சோகிகோஸ் சொல்றது நேச்சுரல் சொல்லி பார்க்குறோம். இது ஸ்பிரிச்சுவல் சொல்றதுக்கு இங்கே நியோமேட்டிகோஸ் சொல்லி பார்க்குறோம். நியோமேட்டிகோஸ் சொல்றதும் வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி சொல்ற கிரேக்க வார்த்தை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்போ நேச்சுரல் பாடியா இருக்கு, அது மாம்ச சரீரத்தை சொல்றாங்க, ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆவிக்குரிய சரீரம் சொல்லும்போது, தமிழ்ல ஆவிக்குரிய சரீரம் சொல்லும்போது நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆவியை பத்தி நினைச்சுக்கிறோம், என்னதுன்னா நியூமான்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். இங்க அந்த சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படி மனுஷனுக்கு வந்து இந்த பாடி இருக்கோ, இந்த மாம்ச சரீரம் இருக்கோ, அதே போலதான் இங்க வந்து என்ன இருக்கு, பரலோகத்துக்கு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த தெளிவுலாம் நம்ம அடைய வேண்டியது இருக்கு. ஓகேவா, ஒன்றுனா இந்த ஆவிக்குரிய சரீரம்னா என்ன அது சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தபடியா என்ன சொல்லி பார்த்தோம்னா, அந்த என்னதுன்னா இந்த ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல ஆவிக்குரிய மனுஷனா எப்படி மாறுறதை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோமர்ல நம்ம பார்க்குற அந்த விஷயம், ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியின்படி நடந்தால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சொல்லி பார்க்கிறோம். நியூமா, ஆவியினாலே, எப்படி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறது, அது பண்ணீங்கன்னா பிழைப்பீர்கள் சொல்லி சொல்றாங்க, ஆவியோடும் உண்மையோடும். அப்ப இங்க சொல்ல வர ஆவிக்குரிய நடத்தை, கிரியைனா என்னது சொல்றதெல்லாம் நம்ம வந்து 7வது படத்துல இதை பத்தின தெளிவு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, அந்த ஆவிக்குரிய சரீரம் இருக்கட்டும், இல்லைன்னா ஆவிக்குரிய நடத்தை, இல்லைன்னா ஆவினாலே நடந்தீர்கள் என்றால், ஓகே, மாம்சப்படி நடந்தீங்களால் சாவீர்கள், ஆவின்படி நடந்தீர்கள் என்றால் புட் டு டெத் த டீட்ஸ் ஆஃப் த பாடி யூ வில் லிவ், நீங்க வாழ்வீர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம 7வது 8வது கிளாஸ்ல பார்ப்போம். இது வந்து 3வது கிளாஸ். ஓகேவா, ஸோ அதுல வந்து நம்ம தெளிவு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேய்னா என்னது, பிசாசுனா என்ன இருக்கு, அது எப்படி வந்து செயல்படுது, எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா, இன்னைக்கு டே 14, டே 15ல வந்து அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க, எல்லாமே நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். நன்றி, தேவனுக்கு நன்றி.